பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம முத்துவேலு சக்திவேலுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி நீங்கள் தான் அக்கம் பக்கம்னு சொல்லி இந்நேரம் போய் பேசிட்டு வந்திருப்பீங்க. இப்போ பாண்டியனோட குடும்பமும் அந்த பொண்ணோட குடும்பத்தை பற்றியும் நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க. இதில் யார் நல்லவங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னுமே அந்த குடும்பத்தை விடாமல் இருந்தால் என்ன மேடம் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு சார், இனிமே தான் போடணும். அதே மாதிரி ராஜி மேலேயும் அரசி மேலேயும் அவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது, அவங்கள வேணா நான் விடுறேன், ஆனால் மற்ற எல்லாரையும் நாங்கள் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையாச்சும் விட்டு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஒரு வழியாக ராஜியும் அரசியும் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. எங்கள் தலையெழுத்து நாங்கள் ஜெயிலில் போய் இருக்கணும்னு அந்த கடவுள் எழுதியிருப்பான் போல இருக்குது, நாங்கள் ஜெயிலுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை அவங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு நேராக ஜெயிலுக்கு போயிடுறாங்க. மயிலை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தது, அதுக்கடுத்ததாக ஒவ்வொரு விஷயமா வீட்டில் நடந்தது. குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் சந்தோஷப்பட்டது. அதுக்கடுத்ததாக அது இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா எல்லாரும் வருத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா இப்படியெல்லாம் நாங்கள் உன்னை பார்த்துக்கிட்டோமே, இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணோமே, அப்போ கூட உன்னை அடித்து யாரும் கொடுமை பண்ணலையே, உங்கள் அம்மா அப்பாவை வர சொல்லி உன்னை மறுபடி தானே வீட்டுக்கு அனுப்பி விட்டோம், ஆனால் இவன் டிவோர்ஸ் பண்ணதுக்காக பண்ணுற தப்ப எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு பழைய தூக்கி எங்கள் குடும்பத்து மேலே போட்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் பாண்டியன் கோமதி எல்லாம் திரும்ப எப்படி வெளியே வர போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.